நண்பர்களே, நான் இன்னைக்கு வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் வந்து காக்கா, மைனா, குருவி, பச்சைக்கிளி, இப்படி பல தரப்பட்ட பறவைங்க ஜாலியாக வசிச்சுட்டு வந்தது. கிளி வந்து என்ன சாப்பிடும்? பழம், இந்த மாதிரி அந்த வகையை சாப்பிடும். பழம், கொட்டை இந்த மாதிரி சாப்பிடும். காக்கா என்ன சாப்பிடும்? அது வந்து எலி, எது கிடைச்சாலும் எலி இந்த மாதிரி அது வந்து சுத்தம் பண்ணுற வேலை அது. அது வந்து சுத்தம் பண்ணி அது வந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கும். இதை வந்து கிளி வந்து இவங்க கிளி வந்து எப்போ பார்த்தாலும் அந்த காக்கா கூட்டத்தை பார்த்து ஏழாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்குமா. எப்போ பார்த்தாலும் ஐயா என்னடா இவனுங்க போய் எப்போ பார்த்தாலும் எலி எடுத்துருங்க. நாங்கள் பற்றியா பழம் தான் சாப்பிடுவோம், இதான் சாப்பிடுவோம், ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவோம். எங்கள் அழகாக பார்த்து எல்லோரும் பச்சை கிளி மாதிரி இருக்கு. ஆனால் உன்னை பற்றி யாருமே சொல்லலையே. இப்படியே ஏழனம் பண்ணிருக்கு. அப்போ வந்து அந்த காக்காங்களுக்கெல்லாம் வருத்தம் எப்படி நண்பா இந்த மாதிரிலாம் ஏழனப்படுத்தாதப்பா. கடவுள் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காரணத்துக்காக படைச்சிருப்பாரு. வாடா நீ போடா அப்படி இப்படியே ஏளனம் பண்ணுறதே வேலையாக இருந்திருக்கு. ஒரு நாள் வந்து அந்த பக்கம் வந்து ஒரு வேடம் வந்துருக்கான். அந்த வேடம் வந்து பார்த்தான். பார்த்து என்ன பண்ணியிருக்கான், நம்ம வந்து இந்த கிளிகளை வந்து பிடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு கட்டினான். முடிவு கட்டின உடனே சரி நம்ம ஒரு நாள் வந்து பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு முடிவு கட்டினோடனே உடனே காக்கா இது வந்து ஒரு காக்கா கேட்டிருக்கு. அது வந்து தம்பி இந்த மாதிரி நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து வலை வைக்க போகிறாங்க, நீங்கள் வந்து போய் மாட்டிக்காதீங்க, பழங்கள்லாம் வச்சாங்கன்னா சாப்பிடாதீங்க, நீங்கள் மரத்தில் வழியாக சாப்பிடணும். போடா நீயே ஒரு கண்ணக்கரே அசிங்கமாக இருக்கு, நீ வந்து எங்களுக்கு சொல்லி நான் அது கேட்கவே இல்லை தம்பி, நான் உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு இல்லை நான் அதெல்லாம் சொல்லுவேன். அதேமாரி அன்றைக்கி வந்து வேளாண் வந்து விதவிதமான பழம், ஏன்னா இது நம்ம நாட்டில் கிடைக்காத பழம்லாம் தோட்டத்தில் கிடைக்காத பழம்லாம் இப்படி பிடிச்சி வச்சுருக்காங்கன்ட்டு போய் கிளி ஒவ்வொன்றா கொத்தி சாப்பிட்டு அப்படியே மாட்டிக்கிச்சு. சுருக்கம் நம்ம மாட்டோம். ஐயோ என்னடா பண்ணுறது, மாட்டி ஆஹா நம்ம காக்கா சொல்கிறத கேட்கலையே அப்படின்னு இப்படியே மாட்டிருந்தது. உடனே அந்த வேடை வந்து ஒவ்வொன்றையாக பிடிச்சி அவன் கூண்டில் அடைச்சிக்கிட்டு அப்படியே கூண்டுக்குள்ளே வச்சுட்டு அவன் பாட்டுக்கு சரி நம்ம கொஞ்சம் தூங்கிட்டு போகலாம். அப்போ வந்து காக்கா வந்து பத்தியா நண்பா, நான் வந்து உன்கிட்ட சொன்னேன், நீ வந்து ரொம்ப அழகாக இருக்கிறதுனால தான் உன்னை வந்து பிடிச்சி கூண்டில் அடைக்கணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டே நண்பா. தெரிஞ்சுக்கோ. ஐயோ என்னை எப்படியா காப்பாற்றுங்க. உடனே வேடை தூங்கும்போது அது அந்த கூண்டு கதவை திறந்து எல்லா கிளியும் காப்பாற்றிச்சான். அப்புறம் வந்து வெளியில் வந்து கிளி, நண்பா இவ்வளோ நாள் உன்னை ஏழனப்படுத்துறதுக்கு வந்து எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு மன்னிப்பு கேட்டுதான். அப்புறம் தான் கிளிக்கு தெரிஞ்சுதான், ஓஹோ இறைவனோட படைப்பில் வந்து எல்லாம் ஒரு காரணத்துக்காக படைச்சிருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கதையில் என்ன தெரியுது, யாரையும் ஏளனமாக பேசக்கூடாது.